விக்ரம் படத்தில் வருவது போன்று தொழிற்சாலை அமைத்து கிலோ கணக்கில் போதைப் பொருட்களை தயாரித்த கும்பல்தான் இது. ரசாயனங்களை தயாரிக்கிறோம் என்ற போர்வையில் போதைப் பொருட்களை தயாரித்த கும்பல் சிக்கியதன் பின்னணி என்ன? மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள மிரா சாலையில் கடந்த மாதம் ஃபாத்திமா என்ற பெண்ணின் செயல் சந்தேகத்திற்கு இடமாக இருந்துள்ளது. அவரை கண்காணித்த போலீசார் அவரின் வீட்டில் அதிரடி சோதனையில் ஈடுபட்டார்கள். அப்போது அவரிடமிருந்து 24 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மெஃபட்ரோன் என்ற போதைப் பொருள் சிக்கியது. வங்கதேசத்தை சேர்ந்த அவர் போதைப் பொருள் டீலராக இருந்து வந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து இந்த வழக்கை போதைப் பொருள் தடுப்பு பிரிவினர் கையில் எடுத்தனர். அந்த பெண்ணுக்கு இவ்வளவு போதைப் பொருட்கள் எங்கிருந்து வந்தது என தீவிர விசாரணை மேற்கொண்டனர். இதில் அவர் கை காட்டிய இடம்தான் தெலுங்கானா. தெலுங்கானா மாநிலத்திலிருந்து கைமாற்றப்பட்டு தனக்கு போதைப் பொருள் வந்ததாக அந்த பெண் வாக்குமூலம் அளிக்க தெலுங்கானா விரைந்தது போதைப் பொருள் தடுப்பு பிரிவு. தெலுங்கானாவில் போதைப் பொருள் விற்பனையாளர்களை ரகசியமாக கண்காணித்த அதிகாரிகள் 60க்கும் மேற்பட்ட இடங்களில் அதிரடி சோதனை மேற்கொண்டார்கள். இறுதியில் மெஃபட்ரோன் என்ற போதைப் பொருள் தெலுங்கானாவில் உள்ள சேரமல்லி என்ற பகுதியில் இருந்து வருவதை கண்டுபிடித்தனர். இதையடுத்து அங்கு விரைந்த அதிகாரிகள் ரசாயன தொழிற்சாலை ஒன்றிலிருந்து போதைப் பொருள் சப்ளை செய்யப்படுவதாக தெரிந்து கொண்டு அதனை இரவு பகலாக தீவிரமாக கண்காணித்தார்கள். இதையடுத்து குறிப்பிட்ட நாளில் ஆலைக்குள் அதிரடியாக நுழைந்த அதிகாரிகளுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. தொழிற்சாலைக்குள்ளே கிலோ கணக்கில் போதைப் பொருள் தயாரிக்கப்படுவதை கண்டு அதிர்ந்து போன அதிகாரிகள் உள்ளே இருந்த 12 பேரை அதிரடியாக கைது செய்தனர். ரசாயன ஆலை என்ற பெயரில் அவர்கள் பல ஆண்டுகளாக மெஃபட்ரோன் போதைப் பொருளை தயாரித்து வந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. அங்கு தயாரிக்கப்படும் போதைப் பொருட்கள் அனைத்தும் பல இடைத்தரகர்கள் மூலம் மும்பைக்கு சப்ளை செய்யப்படுவதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதில் சில வெளிநாட்டு டீலர்களுக்கும் தொடர்பு இருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டது. அவர்கள் இதுவரை சுமார் 100 கிலோ அளவுக்கு போதைப் பொருளை தயாரித்து விற்பனை செய்துள்ளதும் தெரிய வந்துள்ளது. போதைப் பொருள் தயாரிப்பில் ஐடி வல்லுநர் ஒருவர் முக்கிய பங்காற்றியதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து ஆலையிலிருந்து 12,000 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்தார்கள். சமீப காலங்களில் இந்த அளவு போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யவில்லை என அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.